12ஆம் தேதி உலக யானைகள் தினம். உலக யானைகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் யானைகள் பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம். உலகில் குறைந்து வரும் யானைகளின் எண்ணிக்கை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் விதமாகவும், யானை தந்தங்களை சட்டவிரோதமாக வேட்டையாடுதல் மற்றும் வர்த்தகம் செய்வதை தடுக்கவும், காட்டு யானைகளின் வாழ்விடத்தை பாதுகாக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காடுகள் வளமாக இருப்பதற்கும் விதை பரவலுக்கும் யானைகள் முக்கிய காரணிகளாக உள்ளன. ஆசிய யானைகள் இந்தியா, இலங்கை, நேபாளம், தாய்லாந்து, இந்தோனேஷியா உள்ளிட்ட 13 நாடுகளில் வாழ்கின்றன. ஆப்பிரிக்க யானைகள் ஜிம்பாப்வே, நமீபியா, போட்ஸ்வானா உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கின்றன. யானையின் இரு தந்தங்களும் 90 கிலோ வரை எடை கொண்டிருக்கும். ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது. ஆப்பிரிக்கா பெண் யானைகளுக்கு தந்தம் உண்டு. யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வளராது. யானைகள் 18 முதல் 22 மாதங்கள் கர்ப்பமாக இருந்து குட்டியை ஈன்றெடுக்கும். ஒரு குட்டி யானை பிறக்கும் போது 80 முதல் 120 கிலோ எடையுள்ளதாக இருக்கும். ஒரு குட்டி யானை பிறந்தாலும் அவை கூட்டமாக வந்து பார்க்கு. காடுகள் வளமாக இருப்பதற்கும் விதை பரவலுக்கும் யானைகள் முக்கிய காரணிகளாக உள்ளன. யானைகள் இலை, செடி, கொடி, மூங்கில், கரும்புகளை விரும்பி உண்ணும். பண்ணிக்கிங்க. வாட்ச் பண்ணிடுங்க சார். சவுண்ட் விடுது சார். நாளுதன்றுக்கு 200 முதல் 250 கிலோ இலை தழைகளை சாப்பிடும். 150 முதல் 200 லிட்டர் வரை தண்ணீரையும் உட்கொள்கிறது. யானைகள் அழிந்தால் காடுகள் அழியும். காடுகள் அழிந்தால் மொத்த விலங்கினம், மனிதர்கள் வாழவே முடியாது. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், யானைகளை பாதுகாக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய நோக்கம் ஆகும்.
யாருங்க வாடுறா அடிக்கு வாடுறா. யானை அதிக ஞாபக சக்தி கொண்டது. யானைகளுக்கு முக்கியமான அச்சுறுத்தல் வேட்டையாடுதல் ஆகும். யானைகள் அவற்றின் தந்தங்களுக்காக வேட்டை ஆடப்படுகின்றன. இதய கோளாறு, மாரடைப்பு, மூளையில் இரத்தக்கட்டி போன்றவற்றால் யானைகள் இறக்க நேரிடும். தமிழ் சங்க இலக்கியங்களில் யானையை 170க்கும் மேற்பட்ட பெயர்களில் குறிப்பிடுகிறார்கள். வன விதிகளை அத்துமீறும் கும்பலால் காடுகளில் ஏற்படும் தீ விபத்து, குவாரிகளில் கல் தோண்டுவது, யானை வசிப்பிடங்களில் மனித நடமாட்டம் அதிகரிப்பது போன்றவற்றாலும் மின்வேலியில் சிக்குவது போன்றவற்றால் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்படுகின்றன. வனத்துறை மூலம் வனத்துக்குள் ஆழ்குழாய்களும் அருகிலேயே தண்ணீர் தொட்டிகளும் ஏற்படுத்தி வன விலங்குகளுக்கான தண்ணீர் தேவையை ஓரளவு பூர்த்தி செய்கின்றன. வனங்களில் மனித இடையூறை கட்டுப்படுத்த வேண்டும். இதன் மூலம் யானைகளை அழிவிலிருந்து தடுக்கலாம். யானைகளுக்கு மனிதர்களைப் போல் பாசம், அறிவாற்றல், பெருந்தன்மை, நினைவாற்றல், தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள தொடர்ந்து பாடுபடுதல் போன்ற அசாத்திய குணங்கள் உள்ளன. யானைகளை காடுகளின் தோட்டக்காரர் என அழைக்கலாம். யானைகளின் சாணத்தில் முளைக்கும் திறன் பெற்ற விதைகளும் ஊட்டமான உணவு கழிவும் புதிய தாவரங்கள் முளைத்து காடுகளை வளமாக்க உதவுகின்றன. யானைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் யானைகளை பாதுகாக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான முக்கிய நோக்கம் ஆகும். யானைகளை பாதுகாப்போம், வனங்களை பாதுகாப்போம், மனித வாழ்வை தூய்மையாக்கவும்